ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவங்க அடிக்கடி காணாமல் போயிடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. எனக்கும் என்ன பண்ணன்னு தெரியலை. உங்ககிட்டையும் ஒவ்வொரு ரீசனாக சொல்லி சொல்லி நான் போகிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, சுச்சுவேஷன் அப்படி. இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். புதுசாக ஏதாச்சும் ஸ்டோரி வந்திருக்கா அப்படின்னு தேடும்போது ஒரு ஸ்டோரி கண்ணில் பட்டுச்சு. டினைன் லவ். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. இது வரைக்கும் நம்ம பார்த்த சீரீஸில் எல்லாமே 2 கேர்ள்ஸ் லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தெரிய வரும், ப்ராப்ளம் வரும், சண்டை வரும். அந்த சண்டைக்கு அப்புறம் அவங்க எப்படி அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி ஒன்று சேர்ந்தாங்க. அதுதான் அந்த சீரீஸோட கிளைமேக்ஸாக இருக்கும். ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சீரீஸ் டினைன் லவ் இது கொஞ்சம் வித்தியாசமானது. அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சீரீஸில் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒன்றா ஒரே வீட்டில் இருக்காங்க. இவங்களுக்குள்ள லவ் எப்படி வந்துச்சு, எப்படி டெவலப் ஆச்சு, அவங்க மறுபடியும் இதே மாதிரி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லைன்னா அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க பிரிஞ்சிட்டாங்களா, அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரியே. இதுதான். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ இதுதான் ட்ரெண்டு. பிடிக்காத 2 பேரை மேரேஜ் பண்ணி வச்சு அவங்களுக்குள்ள எப்படி லவ் வந்துச்சு, அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள தமிழில் சீரியலில் உள்ள ட்ரெண்டே. இதுதான். இது வரைக்கும் நம்ம அடுத்த நாட்டில் உள்ள ஸ்டோரியை சுட்டு சுட்டு நம்ம கதையில் வச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள், அவனே நம்ம கதையை சுட்டு சீரீஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்னன்னு சொல்கிறது? இந்த கதை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த சீரீஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இது ஒன்று தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதை விட்டு இன்னும் வேறு ஏதாச்சும் சீரீஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதையுமே பார்க்கலாம். ஓகேவா? வேறு என்ன சீரீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன சீரீஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரீஸு பிடிச்சிருக்கா இல்லையா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.